காமெடி நடிகர் கூல் சுரேஷ் பண்ண ஒரு விஷயம் இப்ப மறுபடியுமே சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு. அவர் என்ன பண்ணாலுமே எதை பத்தி பேசினாலுமே அது கண்டிப்பா சர்ச்சையில தான் வெடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இவர் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கோபத்தை ஏற்படுத்திருக்கு. இவர் ஏன் இப்படி தேவையில்லாம இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி தங்க மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போ பாக்யராஜ் அவருடைய மறைவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இவரோட மறைவு அப்படிங்கிறது யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம். என்னன்னா சடனா அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போனாங்க. அங்க சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை கேட்ட உடனேயே எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும், திரை பிரபலங்களா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த விஷயத்துல இருந்து வெளிவராம எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு அதிர்ச்சிக்குள்ளதான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து எல்லாருமே அவங்களோட இறப்பை தாங்கிக்க முடியாம தங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டைரக்டா போயிட்டு அஞ்சலியுமே செலுத்தினாங்க. சோ அந்த வகையில தான் கூல் சுரேஷ்மே வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருந்தாரு. சோ அவர் வந்த இடத்துல அவர் பண்ண ஒரு விஷயம் தான் ரொம்பவே சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா கூல் சுரேஷ் பொதுவா என்ன பண்ணுவாரு, ஒரு திரைப்படத்துக்கு போனாருனாலும் சரி, ஒரு திரைப்படத்தோட இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சி இருக்குள்ள அங்க போனா கூட ஏதாவது கான்ட்ரவர்சியான கெட்டப்ல போவாரு. ஒண்ணு அந்த திரைப்படத்துல வரக்கூடிய கெட்டப்ல போவாரு, இல்லட்டா லேடி கெட்டப் இந்த மாதிரி போயிட்டு வந்து அந்த படத்தை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யுக்தியை யூஸ் பண்ணுவாரு. ஸோ அந்த வகையில ஏற்கனவே நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களை பண்ணிட்டாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாக்யராஜ் அவருடைய மறைவுக்கு ஒரு கட்டு முருங்கைக்காயை தூக்கிட்டு போயிட்டு அங்க போய் அஞ்சலி செலுத்த போயிருக்காரு. ஸோ இதை பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சே இவர் எதுக்கு ஒரு படத்துக்கு போகும்போது கூட இப்படி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாருன்னா, இப்படி ஒருத்தவங்களோட இறப்புல கூட இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணுமா, இது எதுக்கு தேவையில்லாத வேலை, ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வேலையை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட மனசுமே இருந்துச்சு. இதை பார்த்த பொதுமக்களுமே என்ன சொன்னாங்கன்னா, சே படத்துலதான் இப்படி கான்ட்ரவர்சியா ஏதாவது பண்ணாரு, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பண்றாருன்னு பார்த்தோம்னா, இப்படி ஒருத்தரோட இறப்பு அதுவும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போயிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணுமா, அந்த இடத்துல கூட ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படி பண்றாராச்சு, இது மாதிரி என்ன மென்டாலிட்டி அப்படிங்கறது மாதிரி தெரியாம எல்லாருமே திட்டிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லப்பாச்சு இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ஒரு விஷயம் பண்ணலாம் சரி, நீங்க அது வந்து வேற மாதிரி பண்ணிக்கோங்க, இப்ப திரைப்படத்துல பண்றீங்களா பண்ணிக்கோங்க, பொது வெளியில வேற ஏதாவது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறீங்களா அப்ப கூட பண்ணிக்கோங்க, ஆனா இந்த இடத்துல இந்த விஷயம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. மனசுல அவங்களோட ஆதங்கத்தையுமே கொட்டி தீர்த்துதான் இருக்காங்க. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா இந்த எதுக்காக நான் இப்படி வந்தேன் அப்படிங்கிறது தொடர்பா ஒரு பிரஸ் மீட்டுமே கொடுத்தாரு. ஸோ அந்த விஷயத்துல பாக்குறப்போ இவர் உண்மையாவே இப்படி பண்றாரா, இல்லட்டா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்கு பண்ணாரா, இல்லட்டா ஃபோக்கஸ் நம்ம மேல எப்பவுமே கேமராக்கள் ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேள்விகளுமே எழுந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த டைம்லயுமே கூல் சுரேஷ் பண்ண விஷயம் வந்து பெரிய அளவுல பேசு பொருளாக மாறி இருந்துச்சு. அது என்னன்னா ஆர்டி திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தோட அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டாரு. ஸோ அதுல ஒரு கெட்டப் போட்டிருந்தாரு. என்னன்னா சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டோட சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை, இந்த படையை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முந்தின நாள் தொடங்கி வச்சிருந்தாரு. ஸோ மறுநாள் தான் ஆர்டி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நடந்துச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்த கூல் சுரேஷ் அந்த கெட்டப்லயே வந்தாரு. அதாவது அந்த காவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட சீருடை மாதிரியான கெட்டப்லயே போட்டுட்டு வந்திருந்தாரு. ஸோ அதுல வந்து ஆர்டி அதிரடி படை அப்படின்ற ஒரு வாசகத்தை எழுதுற மாதிரி வந்து ஒரு பேட்ச் குத்தி இருந்தாரு. ஸோ இதை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிடுச்சு, ஓகே இவர் வந்து அதை தான் கிண்டல் பண்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து அதுக்கு முந்தின நாள் தான் அந்த மாதிரி அந்த அதிரடி சிறப்பு படையை தமிழ்நாடு அரசு தொடங்கி வச்சிருந்தாங்க. மறுநாளே அதே கட்டப்பட்டு போட்டிருந்தாரு. இது பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஓகே இவர் வந்து இதை கிண்டல் பண்ணக்கூடிய விதமா, இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விதமா தான் இப்படி போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. இதுல ஹைலைட்டா நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு வாயில் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அப்படியே ஒரு லேடி கெட்டப் காவலர்கள் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரிதான் இவர் வந்து அந்த கெட்டப்ல வந்திருந்தாரு. அப்போ வந்து என்ன சொன்னாருன்னா அங்க போயிட்டு சர்ச்சையான விஷயத்த பேசியிருந்தாரு. தமிழ்நாடு அரசு வந்து இப்போதான் அந்த திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க, ஆனா இந்த திரைப்படத்துல இதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், பாதுகாப்பு விதிமுறைகள் எல்லாத்தையும் இந்த படத்துல பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா மேயர் பிரியா அப்புறம் வந்து எம்எல்ஏ பல்லவி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு விஷயம் பிரச்சனையாச்சு. அதாவது புரோட்டோகால் விஷயம் வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. அந்த டைம்ல இதுதான் திரும்ப 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 எல்லா மீடியாக்கள்லயும் ரொம்ப வைரலா போய் இருந்துச்சு. அங்க போயிட்டு வந்து அந்த இயக்குனர் பேசுறதுக்கு முன்னாடி படத்தில் நடிச்ச காதல் சுகுமார் வந்து பேசுறதுக்கு போனாரு. உடனே அவரை தடுத்து நிறுத்திட்டு புரோட்டோகால் முக்கியம் தம்பி, அதாவது ஃபர்ஸ்ட் டைரக்டர் பேசணும், அதுக்கப்புறம் தான் நீங்க பேசணும் அப்படின்னுட்டு புரோட்டோகால் பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசி இருந்தாரு.
ஸோ இதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கான்ட்ரவர்சியா போயிட்டே இருந்துச்சு. சரி, இது கூட திரைப்படத்துக்கான அந்த ப்ரொமோஷனுக்காக எல்லாத்தையும் படத்தை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ற விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டா கூட, பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு இந்த மாதிரி ஏன் வந்தாரு, முருங்கைக்காய் தூக்கிட்டு எதுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்விகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு வேற என்ன பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கே பாக்யராஜ் அவர்களோட சிசியன், அதாவது கே பாக்யராஜ் அவர்கள்கிட்ட வந்து உதவி இயக்குனரா பணிபுரிஞ்ச முருகன் அவர்கள் வந்து என்ன வச்சு ஒரு படம் இயக்கிறதுக்கு இருந்தார். அதாவது கூல் சுரேஷ் அவர்களை வச்சு இயக்குனர் முருகன் அவர்கள் வந்து ஒரு படத்தை இயக்கிறதா இருந்தாங்களா, அந்த படத்துக்கான வேலைகள்லையுமே ஈடுபட்டிருந்தாங்களாம். இதுல இந்த படத்துக்கு பாடல் மற்றும் வசனம் எழுதுறதுக்காக கே பாக்யராஜ் அவர்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அதாவது அங்க போயிட்டு அவரை சந்திச்சு இந்த பூ பழம் இதெல்லாம் வச்சு வந்து ஒரு இன்வைட் பண்ற மாதிரி கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அவரை சந்திச்சு நாங்க வாழ்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அவர் தான் அந்த படத்துக்கு வந்து இதெல்லாம் பண்றது இருந்துச்சு. ஆனா அந்த இது ஷூட்டிங் இன்னும் தொடங்குறதுக்குள்ளாகவே அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயம் ரொம்பவே வருத்தமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதாரு. ஸோ இது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஜனவரி 7ஆம் தேதி தான் பிறந்த நாள். அதே மாதிரி தான் லெஜண்ட் சரவணா அவர்களுக்குமே 7ஆம் தேதி பிறந்த நாள். இப்போ வந்து நான் லெஜண்ட் சரவணா அவர்களுக்கு வந்து விஷ் பண்றப்போ நான் பொக்கே கொண்டு போவேன். இதே நான் வந்து கே பாக்யராஜ் அவர்களுக்கு விஷ் பண்ண போது வந்து நான் முருங்கைக்கட்டை தான் தூக்கிட்டு போவேன். அவர் என்னை பார்த்து ஒரு கிண்டலா கேட்பாரு, நீ முருங்கைக்கட்டை கொண்டாந்து தந்தேன்னா எனக்கு வந்து 2 நாளைக்கு சாம்பாரும் முருங்கை கூட்டும் தான் போல என் வீட்டுல இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஃபன்னா பேசுவாரு அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் சொல்லியிருக்காரு. என்னன்னா கூல் சுரேஷ் வந்து லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு விஷ் பண்றப்போ பொக்கே கொண்டு போவாராம். அதே மாதிரி கே பாக்யராஜ் அவர்களுக்கு விஷ் பண்ற போது வந்து நான் முருங்கைக்காய் தான் கொண்டு போவேன். இவர் பார்த்து என்ன வந்து ஃபன்னா தான் பேசுவாரு, அதை பத்தி தப்பால எடுத்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா முருங்கைக்காய்க்கு ஸ்பெஷலிஸ்டே அவரு தான் அப்படின்ற மாதிரி வந்து கூல் சுரேஷ் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல ஹைலைட்டா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா இவருக்கும் இவரோட வாழ்க்கைக்கும் அந்த 7 அப்படின்ற நம்பர் வந்து ரொம்பவே ஒன்றி போய் இருக்குது. அது ரெண்டுமே டச்சிங்கா இருக்குது. என்னன்னா அவரோட பிறந்த நாள் வந்து 7ஆம் தேதி, அதுக்கப்புறமா இன்னைக்கு மறைந்த தேதியுமே 27/6/2026. இந்த இதுல வந்து மொத்தமா டோட்டல் பண்ணா கூட, இந்த டேட்டை நம்ம மொத்தமா டோட்டல் பண்ணா கூட 7ஆம் நம்பர் தான் வரும். சோ அதே மாதிரி அவர் எடுத்த படம் கூட அந்த 7 நாட்கள். இப்படி இவரோட லைஃப்ல வந்து அந்த 7 அப்படின்ற நம்பருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவர் பிறந்த தேதியும் 7ஆம் தேதி தான், அந்த படம் பேர் கூட அந்த 7 நாட்கள். அதுக்கப்புறமா 27/6/2026. இது மொத்தமா டோட்டல் பண்ணா கூட 7 நம்பர் தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து கூல் சுரேஷ் சொல்லியிருக்காரு. சினிமா தாண்டி வந்து பாமர மக்களோட மனசுலயுமே இடம் பிடிச்சிருக்காரு பாக்யராஜ் அவர்கள். அது மட்டும் இல்லாம கண்தானமும் வந்து பாக்யராஜ் அவர்கள் பண்ணியிருக்காரு. சோ எல்லாருக்குமே ஒரு முன் மாதிரியா இருக்காரு. அதாவது இவர் வந்து வரைஞ்சா கூட அதோட கண் மூலமா இனிமே இந்த உலகத்தை பார்க்க போறாரு. சோ அதனால எல்லாருமே கண்தானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் சொல்லியிருக்காரு. சோ அவர் சொன்ன விஷயத்துல இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா பாக்யராஜ் அவர்கள் வந்து கண்தானம் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி எல்லாருமே கண்தானம் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறப்போ நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து கண்தானம் மூலமா நம்மளோட கண்கள் மூலமா யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பா அதனால பயனடைய போறாங்க. அவங்களுமே இந்த உலகத்தை பார்த்து ரசிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் வந்து இதுல ஒரு உண்மையான விஷயமா இருக்க போகுது. ஸோ அதனால அந்த சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே ஒரு டச்சிங்கான விஷயமா இருக்கு. ஏன்னா கூல் சுரேஷ் சொன்ன விஷயம் வந்து இந்த விஷயம் ஒரு டச்சிங்கான விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு முருங்கைக்காய் மூலமா அஞ்சலி செலுத்துறது தான் எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் முருங்கைக்காய் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரோட எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்திருக்காரு. பட் என்னதான் இருந்தாலும் இது வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா ஓகேப்பா, அவர் அஞ்சலி செலுத்துறது அவரோட விருப்பம்ப்பா, அவர் வந்து பிறந்த நாளைக்கு முருங்கைக்காய் கொடுத்துதான் விஷ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அது அவங்களோட விருப்பம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து எப்பா நீ பிறந்த நாளைக்கு வந்து முருங்கைக்காய் கொண்டு கொடுத்தனா பிரச்சனை கிடையாதுப்பா, இங்க என்ன சூழ்நிலையில எல்லாரும் இருக்கிறாங்க, நீ சொல்ற மாதிரி அவர் வந்து முருங்கைக்காய்க்கு ஸ்பெஷலிஸ்ட் தான். எஸ், கண்டிப்பா நிறைய படங்கள்ல அந்த முருங்கைக்காய் வச்சு அந்த சீன் வச்சு வந்து கண்டிப்பா வந்து அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த சீன் மூலமா அவர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்படி இருந்தாலுமே கூட இந்த இடத்துக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரியும் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அவங்க தரப்புல இருந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா கூல் சுரேஷ் பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து எப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, உங்களோட மனசுக்கு நீங்க என்ன தோணுதோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போங்க. ஆனா எனக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தோணுதோ நான் அதைப்படிதான் பண்ணுவேன். அது வந்து மத்தவங்களை பாதிக்குதா அப்படிங்கிறத தாண்டி நான் வந்து யாரையும் பாதிக்கணும்னு நினைச்சல நான் பண்றதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் செட்ல இருக்கிறாரு. சோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கூல் சுரேஷ் அவர்கள் வந்து கே பாக்யராஜ் அவருடைய மறைவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கட்டை தூக்கிட்டு போயிட்டு அந்த அஞ்சலி செலுத்தினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம அவர் பேசின அந்த பைட்ல கொடுத்திருக்காருல, சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.